ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். நம்ம சேனலில் டிமாண்டிங் காலனி 2 ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மூவி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அது ஏன்னா நம்ம அஜய் ஞானமுத்துக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் டிமாண்டி காலனி 1 தான். அது வேறு லெவலில் ஹாரர் வைப்ஸாக இருந்துச்சு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமக்க நொடிகள், அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்டு 3வது படம் தான் சியான் விக்ரமோட கோபரா. அது படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது செகண்ட் ஹாஃப் தான் மூவி அப்படியே எங்கேயோ கொண்டு போயிட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் நல்லா விறுவிறுன்னு தான் போகும். அதில் அவரோட ஆக்டிங் அண்ட் ஞானமுத்தோட டைரக்ஷன் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் கதை பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் மாற்றி கொண்டு போயிட்டாங்க. அது ஏன்னு தான் தெரில. அண்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த டிமாண்டி காலனி 2 தான். ஏன்னா பார்க்க வேற லெவல் இருந்துச்சு. ஹாரர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா 1 விட 2 பெட்டராக இருக்கும்னு நினச்சோம். பட் கொஞ்சம் நம்மளோட எதிர்பார்த்த அளவு கம்மியாயிட்டு. அண்டு அவர் ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா டிமாண்டி காலனி எண்டிங்கில் இருந்து அப்படி கொண்டு வந்து அந்த 2 அப்படியே கண்டினியூஸ் பண்ணுவார். அதுதான் அவரோட வேற லெவலான இது. ஏன்னா டிமாண்டி காலனி 2ல் 2 அருள்நிதி இருப்பாங்க, அண்ணன் தம்பின்னு. அது எப்படி, அவங்க யாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இப்போ என்னதான் நடந்துட்டுருக்கு, அப்படி அவர் கண்டினியூஸாக மக்களுக்கு புரியுற அளவுக்கு அப்படியே கொண்டு வந்து காட்டுவார். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இதில் சாப்டர் 1 எதுக்கு, சாப்டர் 2 எதுக்கு, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. சாப்டர் 2 அவர் யாருன்னு தான் காட்டுறாங்க. அதுக்கு தான் அந்த சாப்டர் 2. அது சில பேருக்கு புரியலை. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் புரியுற அளவுக்கு தான் ஒவ்வொரு வைப்ஸாக அதில் நிப்பாட்டி காட்டுவாங்க. ஏன்னா அதில் நடிகை அங்கேருந்து வருவாங்க, அதில் அருள்நிதி இருப்பார். அது அப்படியே ஸ்டாப் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அப்படியே காட்டுவார். அது செம்மையாக கொண்டு வந்திருக்காரு. படம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த நம்ம இன்னைக்கு பொறுத்தவரை டிமாண்டி காலனி 2 தான் நிறைய ஷோ கூட்டியிருக்காங்க. டிமாண்டி காலனியோட ஷோ கவுண்ட் இப்போ கூட்டிட்டாங்க. எல்லாரும் போய் பாருங்க, தியேட்டரில் போய் பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுற மூவி, ஃபேமிலியோட பாருங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டிமாண்டி காலனி 2 தான். தங்களானோட ஷோ கவுண்ட் கம்மியாயிட்டு. இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். ஏன்னா இதுக்கு நான் 9 கொடுக்கணும். 9 கொடுத்தா நீங்கள் என்ன எதுன்னு கேட்பீங்க. ஸோ நான் 8.5. எனக்கு ரொம்ப ஒர்த்தான மூவி. நான் கொடுத்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த் தான். நீங்களும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் காய்ஸ், டுடே ரிவ்யூ. அடுத்த ரிவ்யூவில் வர்றேன். இப்போ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மூவியில்.